அண்மைச் செய்தி. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண் இன்று மதியம் உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. அமோனியா கசிவால் ஏற்கனவே 11 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மதியம் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனால் இறப்பு எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண் இன்று மதியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனால் வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இன்று பிற்பகலில் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் உயிரிழப்பு 12ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிந்த சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. உயிரிழந்த பெண் பற்றிய தகவல் இருக்கிறதா? இதுவரை 12 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் எத்தனை பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள்? விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீராமணி. கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 83க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக இந்த அமோனியா வாயு கசிவின் காரணமாக 12 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் வரை 10 பேர் உயிரிழந்திருந்த நிலையில நேற்று நள்ளிரவுல ஒரு பெண்மணி ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண்மணி உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில வெண்டிலேட்டர் வசதியுடன் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் சிகிச்சை பலனின்றி ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக தற்போது நமக்கு அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது 60க்கும் மேற்பட்டவர்கள் 4 மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக திருவள்ளூரில் 2 மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய இடங்கள்ல தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில இதுல 18க்கும் மேற்பட்டவர்கள் வெண்டிலேட்டர் உதவியோடு தான் தற்போது வரை அவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் உடல்நிலை என்பது தொடர்ச்சியாக முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதாக மருத்துவமனை தரப்புல தகவல் தெரிவிக்கிறார்கள். இதே போன்று 20க்கும் மேற்பட்டவர்கள் ஆக்சிஜன், செயற்கை ஆக்சிஜன் உடன் தான் அவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று காலை ஒருவர் இழந்திருப்பதாக நமக்கு தகவல் வந்த நிலையில தற்போது பிற்பகல் வாக்குல மேலும் ஒரு பெண்மணி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகின்றது. எனவே அதன் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக 12 நபர்கள் இந்த வாயு கசிவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். அவரது உடல்நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரப்படுகிறது. அதற்கான செலவுகள் அனைத்தையும் தமிழக அரசே ஏற்கும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த 12 நபர்களிலே வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலும் பெரும்பாலானவர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் என்பதும் தகவல் வெளியாகிறது. இது பெருத்த சோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 47,000 மக்கள் மட்டும்தான் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில வறுமையின் காரணமாக தமிழகத்திற்கு வேலைக்கு வந்த நிலையில தற்போது ஒரே பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை தகவலுக்கு நன்றி ஜெயலானி.